சாப்டர்ஸ் ஆஃப் நானியா சீரீஸை வந்து நான் ரெஸ்யூம் பண்ண போகிறேன். ரெஸ்யூம் மீன்ஸ் நான் ஆல்ரெடி 3 புக்ஸ் வந்து இதில் படிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் புக் வந்து மெஜிஷியன் நெஃப்யூ, அண்ட் செகண்ட் புக் லைன் விச் வாட்டர் ஆஃப், அண்ட் தி தேர்ட் புக் தி ஆஸ் அண்ட் இஸ் பாய் வந்து நான் ஆல்ரெடி படித்த புக், நாட் நவ், லைக் 6-7 years ago. அண்ட் இப்போ வந்து எனக்கு திடீர்னு ஞான உதயம் வந்து சம்திங் சீரீஸ் மேலே ஒரு சடன் லவ். ஏன்னா இது ரெஸ்ட்டு இன்னும் ஒரு 4 புக்ஸ் கூட எனக்கு நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. லைக் 2 years ago கேட்டிருந்தீங்கன்னா, இல்லை 1 year ago, இல்லை 5-6 months ago கேட்டிருந்தா, பட் சடன்லி ஐ தாட் ஓகே இந்த ஃபினிஷ் பண்ணலான்னு. ஸோ இப்போ வந்து நான் படிக்க போகிற புக் வந்து பிரின்ஸ் காஸ்பியன் தான் நான் இப்போ இதில் வந்து கண்டினியூ பண்ண போகிற புக். அண்ட் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு சீரீஸை வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய புக்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டு நான் இதை கண்டினியூ பண்ண போகிறேன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமே தான். அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் எனக்கு நான் முடித்த பிறகு அடுத்த புக்கு வாங்குவேன். இதுக்கு முன்னாடி மொத்த ட்ரைலஜி இல்லைனா மொத்த அந்த சீரீஸில் எல்லா புக்குமே வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் படிக்கிற மாதிரி பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எல்லா புக்கும் ரெடியாக இருக்குது. ஸோ நான் சில்வர் ஷேர், ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் லைக் 200 to something 200, less than 200 or near 200 அந்த மாதிரி தான். ஐ திங்க் நான் இதை வந்து ஒரு 3-4 days, மேபி 2-3 days முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த புக் வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி 3 days ஆகுது. நான் வந்து இப்போ 135 page மார்க்கில் அந்த மாதிரி இருக்கேன். இன்னும் 45 page தான் லெஃப்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கிளைமேட் வந்து நானியா புக் படிக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அது வந்து ஃபுல்லாக ரெயின் வந்து நல்ல கிளைமேட். இந்த கரெக்டாக இந்த பேஜ் மார்க்கில் வந்து இப்போ தான் அஸ்லான் வந்து ரிட்டர்ன் ஆனார். அஸ்லான் மட்டும் இல்லை, நிறைய லைக் அஸ்லானோட சேர்ந்து நிறைய பேர் ரிட்டர்ன் ஆகிருக்காங்க. ஸோ இன்னும் தெரிஞ்சு இன்னும் ஒன் ரீட் இன்னைக்கு ஈவினிங் ஆர் நாளைக்கு மார்னிங் நான் பண்ணேன்னா பிரின்ஸ் காஸ்பியன் வந்து அதில் ஃபினிஷ் ஆகிடலாம். நான் நினச்சதை விட சீக்கிரமாக இந்த புக்கு நான் முடிச்சிட்டேன். ஏன்னா ரெய்னி கிளைமேட், ஃபோனில் சார்ஜ் இல்லை, கரண்ட் ஆஃப்னா தானாகவே நம்ம கை புக்குக்கு தான் போவோம். அண்ட் லெஸ் லைக் 55 page 60 page அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் அந்த ஈவினிங்கே வந்து ஆக்சுவலாக நானே முடிச்சிட்டேன். ஐ மீன் பிரின்ஸ் காஸ்பியன் புக்கை முடிச்சிட்டேன். யூஸ்வலி நான் மூவிஸ் கூட கம்பேர் பண்ண விரும்பலை, பட் நம்ம ஆல்ரெடி மூவி பார்த்துல மூவியில் வந்து நிறைய சப்ளாட் சொல்லிட்டு புதுசாக அவங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து மெயின் நானியா கேரக்டர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மிட் பாயிண்ட் இல்லை, எண்டிங்கில் வந்து லைன் விச் வாட்டர் ஆஃப் அளவுக்கு இல்லை. ஸோ என்னோட இந்த புக்கோட ரேட்டிங் வந்து 3.5 stars for 5. ஸ்டில் மேபி நீங்கள் நார்மல் ரேட்டாக இந்த நானியா புக் அடிக்கணும், இதை நீங்கள் ரொம்ப லோவாக ரேட் பண்ணலாம். பட் எனக்கு ஐ ஹேவ் சம் ஸ்பெஷல் லவ் ஃபார் நானியா, ஸோ ஐம் கோனா ரேட் இட் தட் வே. ஸோ நெக்ஸ்ட் புக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி, விச் இஸ் வாயேஜ் ஆஃப் டான் ரைடர். நான் வந்து இப்போ 31 page மார்க்கில் இருக்கேன். ஆக்சுவலாக இந்த புக்கோட எண்டிங், நடுவனில் எண்டிங், அந்த மொத்த புக்கோடைய ஒரு ட்ராவலே பார்த்தீங்கன்னா அஸ்லானுடைய கண்ட்ரிக்கு போகிறது தான், அஸ்லானுடைய லேண்டுக்கு போகிறது. அது வந்து அலகோரிக்கலாக பார்த்தீங்கன்னா அது வந்து நானியாவோட ஹெவன் மாதிரி. ஸோ அந்த எண்டிங்கை வந்து எங்கள் ஸ்டேக்ஸை வந்து அதிகப்படுத்தணுன்றதுக்காக மூவிஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போய் அப்புறம் எண்டிங்கில் கொண்டு வந்துருப்பாங்க. பட் இதில் வந்து அவங்க ஈஸ்ட் சைட் மொத்தமாக போயிடுவாங்க, எண்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு போயிடுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த அவங்க ட்ராவல் பண்ணுறது லேண்டாக இல்லை ஷிப், ஒரு ஏராக இல்லைனா வாட்டரா சீன்ற மாதிரி தெரியாத மாதிரி ஒரு அது மாதிரி கைண்ட் ஆஃப் சைக்காலஜிக்கல் ஃபிலாசபிக்கல் மீனிங்ஃபுல்லான ஒரு எண்டிங்காக இருக்கும். ஆஃப்டர் ஆல் வந்து எண்டிங்க்கு அந்த அஸ்லான் கண்ட்ரிக்கு போக மாட்டாங்க, பட் அந்த பவுண்ட்ரிக்கு போயிடுவாங்க. அண்ட் தென் ரிப்பீட் சீப் நிறைய நானியா ஃபேன்ஸோட ஃபேவரட்டான கேரக்டர் பிரின்ஸ் காஸ்பியன்லேயும் இருப்பார். இதுலேயும் இருக்கிற கேரக்டர் அந்த மவுஸ், அவன் வந்து அஸ்லான் கண்ட்ரிக்கு போகிறது தான் அந்த ஃபுல் அட்வென்ச்சர். அந்த அவர் தான் கிட்டத்தட்ட நம்ம லீடே அவர் தான்ன்ற மாதிரி பார்க்கலாம் இந்த புக்குக்கு. ஸோ அந்த ரிப்பீட் ஷிப் வந்து லீவ் பண்ணுறாரு அஸ்லான் கண்ட்ரிக்கு. அண்ட் லூசியோ எட்மண்டும் வந்து நம்ம வேர்ல்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. அண்ட் தென் அவங்க ரிட்டன் திருப்பி நானியாவுக்கு வர முடியாது. ஏன்னா அவங்க அடல்ட் ஆகிட்டதால், அப்போ 18 ஆகிட்டதால் இனிமேல் அவங்களால நானியாவுக்கு திருப்பி வர முடியாது.
ஸோ அது வந்து கைண்ட் ஆஃப் சூசன் பீட்டன் இல்லாதது வந்து இதில் ஆக்சுவலி ஃபீல் ஆச்சு. பட் நவ் நெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்தா இவங்க 4 பேருமே இல்லை, எக்ஸ்ட்ராஸ் ரிட்டர்ன் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் நெக்ஸ்ட் புக்கு எக்ஸைட்டடாக இருக்க காரணமாக வந்து என்னென்னா, இவங்க ரிட்டர்ன் ஆக மாட்டாங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு அது ஒன்று. நெக்ஸ்ட் நான்யா ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அட்லீஸ்ட் மெடிஷன் இஃப் யூ ஆல்சோ இஸ் பாய் வந்து நான் படித்த நியூ நான்யா ஸ்டோரிஸ்னு சொல்லலாம், அப்பார்ட் ஃப்ரம் மூவி அடாப்டட் ஸ்டோரிஸ் இல்லாமல். பட் ஆக்சுவலி எனக்கு ஐடியா இருந்துச்சு இது வந்து ஒரு ப்ரீக்வல். ஆல்சோ இஸ் பாய் வந்து ஆப்வியஸ்லி அவங்க பீட்டர் அவங்களாம் வந்து கிங்ஸாக இந்த டைமில் நடக்கிற ஸ்டோரின்றதால அதில் வந்து நெக்ஸ்ட் ஃபார்வர்டிங் எதுவும் இருக்காதுன்னு முன்னாடியே தெரியும். பட் நெக்ஸ்ட் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்யாவுக்கு ஒரு எண்டிங் கொடுத்துருக்கு. அது ஆக்சுவலாக என்னென்னு எனக்கு ஐடியாவும் இல்லை. நெக்ஸ்ட் புக்கு எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. மேபி என் கெஸ்ஸஸ் வந்து அஸ்லான் கண்ட்ரி நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. லைக் நம்ம ஆல்ரெடி எர்த்துலேருந்து நான்யானதே ஒரு மியூசிக்கல் வேர்ல்டு, அதுக்கு வர்றது போகிறதுன்ற மாதிரி ஒரு ஒண்டரை வந்து மெயின்டைன் பண்ணுவார். அகைன் இப்போ நான்யாலேருந்து ஒரு அஸ்லான் கண்ட்ரி, அஸ்லான் லேண்ட் அந்த மாதிரி ஒரு ஒண்டரை வந்து கொண்டு வர்றது வந்து ஒரு எந்த ஏஜில் எதுனா தெரில. பட் நம்ம ஒரு சைல்டை விட ஒரு மியூசிக்கலான மைண்ட் வந்து சிஎஸ் லூயிஸ்க்கு இருக்கிறது வந்து இதில் ரொம்ப நல்லாவே தெரியுது. சில்வர் ஜெட் படித்து முடித்தேன். அண்ட் பேசிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற நான்யா புக்ஸை விட இது வந்து லிட் மோர் டார்க்கர் தென் தி ரெஸ்ட் ஆஃப் நான்யா புக். நான்யாவே லைக் ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட். அந்த ஒரு மேஜிக் லைக் பிரின்ஸ் கேஸ்பியனில் வந்து நான்யா வந்து மேஜிக் வந்து இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் அப்போ வந்து நானியன்ஸ் வந்து அங்கே நான்யன் கிரியேச்சர்ஸ் அங்கே இல்லாமல் இருந்துச்சு. பட் எல்லாருமே இருந்தும் சம்திங் இஸ் மிஸ்ஸிங்ன்ற மாதிரி இருக்குது. அந்த பழைய மேஜிக் வந்து நான்யாவில் இல்லை. இட் லிட் மோர் டார்க்கர். அண்ட் ஈவன் கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வர்ஸான சுச்சுவேஷனில் ஒரு அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டில் போய் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சஃபோகேட்டிங்கான ஒரு டைமில் வந்து அந்த கிட்டே வந்து நான் நானியை விட்டு எப்போ போவேன், இந்த அட்வென்ச்சர் எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்ற மாதிரி சொல்கிற நிலைமை அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அட் தி எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு ஃபேவரட்டான கேரக்டர் வந்து டெத் இருந்துச்சு. பட் ஆல்ரெடி அந்த கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து முடிஞ்சு போன மாதிரி தான் இருந்துச்சு. பட் அகைன் ஒரு டெத் அதை கொஞ்சம் நேரத்தில் ரிஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி ஒன்று வந்துச்சு. இட்ஸ் ஃபைன். பட் overall I can feel the tonal change like a lot of people are talking about. And after that now journey வந்து எண்டுக்கு வரப்போகுது, தி லாஸ்ட் பேட்டில். இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் டார்க்கஸ்ட் நான்யா நாவல்னு சொல்லுவாங்க. ஜேர்னி வந்து லாஸ்ட்டாக ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. ஜஸ்ட் இந்த புக்கை பற்றி மட்டும் சொல்லணுன்னா, எல்லோரும் சொன்னது ஆக்சுவலாக அக்செப்டபிளான ட்ரூத் தான். இருக்கிறதுலே இதுதான் டார்க்கஸ்டான நான்யா நாவல் அண்ட் டார்க்கஸ்ட் எவர் நான்யா கேன் கெட் அந்த மாதிரி சொல்லலாம். அப்சல்யூட்லி டார்க்கஸ்ட் நாவல் ஆஃப் நான்யான்னு சொல்லலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஏதாவது ஒரு இந்த புக்கில் வந்து ஜஸ்ட் அந்த எண்டிங் மட்டும் இல்லாமல், லாஸ்ட்டாக இருக்கிற எண்டிங் மட்டும் இல்லாமல், பிஃபோர் தட் ப்ரீ கிளைமேக்ஸ் ஆர் எனி பார்ட் ஆஃப் இந்த புக்கில் நடக்கிற விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் லைன் விச் வாட் ஆஃப் ஏன்னா சம்மன் கெட்டிங் டு நோ அபவுட் நான்யா, தி ஏர்லியர் நான்யா, அவங்ககிட்ட போய் சொன்னோன்னா சத்தியமாக இதெல்லாம் நான்யா நம்பவே மாட்டாங்க. அந்தளவு அட்வர்ஸான அந்தளவு ஸோ ஓவராலாக. பட் நான் ஜஸ்ட் அந்த எண்டிங்கில் வந்து அது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லாக முடிஞ்சது எண்டிங். பட் எட் லைக் எண்டிங் ஸ்பாயில் பண்ணாமல் பேசணும்னு நினைக்கிறேன் நான். அது வந்து ஆக்சுவலாக நல்லா தான் இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. இட்ஸ் குட் எண்டிங், இட்ஸ் எ வெரி குட் எண்டிங். பட் ஆனால் ஜஸ்ட் அந்த ஒரு
ஒரு 4 பேராகிராஃப் ஒரு லைன் வரும். லைக் அஸ்லான் வந்து நம்ம ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நீங்கள் முடிஞ்சது வந்து நான் நானே வந்து ஆக்சுவலாக ஒரு மாதிரி எனக்கு என்னதான் கிரிட்டிசிசம், என்னதான் கான்ட்ரவர்ஷியல், என்னதான் இப்போ வந்து நான் அதில் இருக்கிற ப்ராப்பகேண்டா வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தாலும் இட்ஸ் அ ஸ்பெஷல் வேர்ல்ட் அண்ட் yet it remains a special word. nothing changed. அது ஒன்றும் பெருசாக மாற போகிறதில்ல. அண்ட் பரவாயில்ல, முடிஞ்சளவு சீக்கிரமாக இந்த ஜேர்னிக்குள்ளே நான் கண்டினியூ பண்ணி நல்ல வேலை எனக்கு ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுச்சுக்கு நான் ரொம்ப இப்போது அது ஒரு நல்ல டிசிஷன் தான். பிகாஸ் நான் அதை கண்டினியூ பண்ணுற ஐடியாலே இல்லை. பட் நான் இப்போ வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஐ திங்க் இட்ஸ் ஒன் வீடியோ, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ பார்த்த பிறகு சம்திங் நான் ஃபுல்லாக பார்க்கல, பட் ஸ்டார்டிங் பார்த்த பிறகு லைக் அந்த நானியாவோட பிளேஸ்மெண்ட் இந்த ஹிஸ்ட்ரி, இந்த கான்ட்ரவர்சிஸ் அதை பற்றிலாம் சொன்னப்போ ஓகே இந்த சீரிஸ் நம்ம கண்டினியூ பண்ணாமல் விட்டுமேன்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் எனக்கு எப்பயுமே இந்த லாஸ்ட் பேட்டில் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து நான் சொன்னல, எனக்கு வந்து நானியா புக்ஸ் நல்லாயிருக்குன்னு சொன்னது வந்து ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூல் டீச்சர் தான் ஒருத்தங்க. அவங்க சொன்ன பிறகு தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த புக்ஸ்லாம் வாங்க போனப்போ நான் நானியா ஃபஸ்ட் 3 புக்ஸ் வந்து நான் வாங்கினேன். ப்ராலஜிக்கலி ஃபஸ்ட் 3 புக்ஸ் நான் வாங்கினேன். அப்போத்துலேருந்து அவங்க லாஸ்ட் பேட்டில் வந்து எனக்கு லாஸ்ட் பேட்டில் இல்லை, பட் லாஸ்ட் புக்கில் வந்து இந்த மாதிரி சில விஷயம்லாம் நடக்கும், சில கேரக்டர்ஸ்லாம் வருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் வந்து கைண்ட் ஆஃப் ஸோ இந்த பழைய கேரக்டர்ஸ்லாம் வருவாங்கன்னு நான் சொல்கிறேன், ஸ்பாய்லர்ஸ் ரொம்ப இல்லாமல். பட் இன்னும் பழைய கேரக்டர்ஸ்லாம் வராங்க லாஸ்ட் பேட்டில். ஸோ there's going to be a bigger battle like language war of நம்ம கேரக்டர்ஸ்லாம் வந்து வாரில் நம்ம நேக்காக லாஸ்ட்டாக ஒரு போராட போகிறாங்க அந்த மாதிரிலாம் யோசிச்சோம். பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து லாஸ்ட்டாக வந்து ஹெல்ப் பண்ணலாம் வரல. புக்கு முடிஞ்சிருச்சு. ஐ மீன் எந்த ப்ளாட் போய்ட்டு இருந்துச்சோ அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த இது வரைக்கும் நம்ம நானியா சீரீஸில் வந்து நம்மளோட பிலோவுட் கேரக்டர்ஸ்லாம் என்ன ஆனாங்க, அவங்களுக்குலாம் ஒரு எண்டிங், ஒரு கொய்யூஸான எண்டிங். அவங்க எல்லாருமே வந்து அஸ்லான் கண்ட்ரிக்கு போவாங்க. தட்ஸ் இட். அவங்க எல்லாருமே வந்து நம்ம வாயேஜ் ஆஃப் டான் ரெடர் அண்ட் தென் எல்லா நானியா புக்லேயும் வந்து டீஸ் பண்ணியிருந்து அஸ்லான்ஸ் கண்ட்ரி பியாண்ட் ஆஃப் நானியா அதுக்கு வந்து அவங்க போவாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு கேரக்டர் வந்து ரிட்டன் ஆகலை, பட் அதோட கான்ட்ரவர்சி அந்த விஷயம் எல்லாமே வந்து நான் க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நானியா அந்த வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய ரீடிங் vlog ஃபார் ஒரு க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நானியா சீரியஸ். பட் இதில் சொல்கிறது எனக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஜஸ்ட் இன்னும் அந்த ரீடிங் படித்த டைமில் வந்து நான் லைஃப்பில் நல்லா பண்ணேன் அந்த மாதிரி அந்த மாதிரி நடந்த விஷயங்களோட ஒரு காம்படிஷன் மாதிரி தான் இது. ஸோ இந்த வீடியோ செக் பண்ணுறவங்க போய்ட்டு க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நானியா வீடியோ எஸ்ஸையும் செக் பண்ணுங்கள். Yeah, see you later.